श्रीमान वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुजदया पात्रं ज्ञान वैराग्यभूषणं श्रीमत् वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतस्सदितराणतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयेकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमः भुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कंठे यान्ति मंगलसूत्रताम् சுவாமி ஸ்ரீ குரத்தாழ்வானுடைய ஸ்ரீ வரதராஜஸ்தவத்தில் இன்றைய ஸ்லோகம் 79வது ஸ்லோகம். போன ஸ்லோகத்தில் விஷய சுகங்கள் விஷய சுகத்தில் ஈடுபட்டு புலனின்பம் எவ்வளவு அழுக்குள்ளது, எவ்வளவு இழுக்கு மிக்கது, எவ்வளவு அல்பம் அப்படின்னு எனக்கு தெரிந்திருந்தும் அப்பனே என் துர்வாசனை பழக்கம் விட முடியாத அந்த புலன் சுகங்களுக்கே தேடுகிறது மனசு. விஷய சுகம் அது அல்பம்னு தெரியும், துக்கத்தோடு கலந்ததுன்னு தெரியும், துக்கத்திலேயே முடிவதுன்னு தெரியும். இருந்தாலும் அப்படி இருந்தது அப்படின்னு தெரிவித்தவர் இந்த ஸ்லோகத்தில் அடுத்த ஒரு ஸ்டெப் எடுக்கிறார். என் அப்பனே, வெறும் விஷய சுக புலனின்ப ஈடுபாடு மட்டும்தான் என்னுடைய பலகீனம், என் வீக்னஸ் என்று கருத வேண்டாம். மனம், வாக்கு, காயம், த பாடி, மைண்ட் அண்ட் ஸ்பீச் மூன்றாலும் நான் விடாது செய்யும் அபச்சாரங்கள், அசகிய அபச்சாரங்கள், சகிக்க முடியாத அபச்சாரங்கள், அவற்றுக்கு ஒரு கணக்கே கிடையாது. நான் கேட்டொழிந்தேன் என்கிறார் இந்த 79வது ஸ்லோகத்தில். புத்வாச்சனோச்ச விகிதா கரணை நிஷித்த சம்சேவனை त्वदपचार शतै असह्यैः भक्तागसामपि शतै भवदाप्यसंख्यैः हस्तीशवाक् तनुमतो जनितै हतोऽस्मि बुद्ध्वाचनो च विगिता करणै निषिद्ध संसेवनै त्वदपचार सतैः असह्यैः. இதில் அஸ்தீஷா, நான் தெரிந்தும் தெரியாமலும் பாபங்கள் செய்து வருகிறேன், செய்து போகிறேன், செய்து கொண்டிருக்கிறேன். அதன் தொகை, அதனுடைய எண்ணிக்கை கணக்கிட முடியாது, ஒன்னால் கூட முடியாதுன்னு நினைக்கிறேன். அதில் ஒரு விசேஷம் என்னென்னா, சாஸ்திரங்கள் விதித்தவற்றை நான் செய்யாதிருக்கிறேன், சாஸ்திரங்கள் விலக்கியதை ஆர்வத்துடன் விடாது செய்து வருகிறேன். உனக்கு எதிராக பல அபச்சாரங்கள் செய்து போகும் நான், அதற்கும் மேலாக நீயே பொறுக்க ஒண்ணாத பாகவத அபச்சாரங்களையும் செய்து இப்படி பல நூறுகள் பாபங்கள் பண்ணி போந்தே. இந்த இடத்துல இப்படிப்பட்ட விபரீதமான இந்த விஷய சுகம்தான் எனக்கு கேடு செய்கிறது என்றில்லை, எனக்கு இன்னும் அநேக விஷயங்கள் அனுகூலம் ஏற்படாதவாறு தடுத்து நிற்கக்கூடியவை இருக்கிறது. எனக்கு ஞானம் இல்லாததால் இருக்கும் அறிவும் வாடி இருக்கிற ஞானமாதலால் புண்ணியம் எது பாபம் எது என்று அறியாமலேயும் பாப காரியங்கள் செய்கிறேன். என் துர்புத்தியால் தெரிந்தேயும் பாபங்காரியங்கள் செய்கிறேன். இப்படி நான் பண்ணக்கூடிய பாபங்களின் எண்ணிக்கை உன்னாலும் கூட, சர்வசக்தனான உன்னாலும் கூட எண்ண முடியாதது, எண்ணில் அடங்காது. அந்த அளவுக்கு செய்ய வேண்டியதை செய்யாமலும் செய்யக்கூடாதவற்றை பிடிவாதமாக முனைந்து செய்தும் எல்லா விதமான பாபங்களையும் நானாவித பாவம் செய்தேன் என்று சொன்ன மாதிரி விடாது செய்கிறேன். இப்படி இதையெல்லாம் உன் அபரிமித கருணை, தயை, பொறுமை, க்ஷமை ஆகியவற்றால் நீ சகிக்க முடியுமோ என்னமோ. ஆனால் உன் பாகவதர்களிடம் நான் பெருமளவில் அபச்சாரப்படுவதால் உன் பக்கலில் அசகிய அபச்சாரம், பொறுக்க முடியாத தவறு பண்ணுகிறேன்.
அப்படி அளவே இல்லாத பாபங்களை குவித்து கொண்டே இருக்கிறேன் என்று தெரிவிக்கிறார் ஆழ்வான். ஹஸ்தீஷா, திரு அத்தி மாமலைக்கு அரசனே, புத்வாச்ச அறிந்தும், நோச்ச அறியாமலும், வாக் சொல்லாலும், தனு உடலாலும், மனோ மனத்தாலும், ஜனிதைகி உண்டாக்கப்பட்ட, பவதா அபி தேவராலும் தேவரீராலும், அகன்யைகி எண்ணி மாளாதவனமான விகித சாஸ்திரங்களில் தெரிவித்தவற்றை அகரணைகி செய்யாதபடியாலும், நிஷித்த சாஸ்திரங்களில் தடை செய்தவற்றை சம்சேவனைகி ஆர்வமுடன் தினமும் செய்வதாலும், துவத் தேவரிடத்தில் செய்யும் அபராத சதைகி நூற்றுக்கணக்கான பல பல பிழைகளாலும், அசஹ்யைகி தேவராலும் பொறுக்க முடியாத பக்தாகசாம் தேவரீரின் பாகவதர்கள் திறத்தில் செய்யும் பிழைகளின் சதைகி அபி நூற்றுக்கணக்கானவைகளானும், ஹதா அஸ்மி அழிந்தவனாய் ஆகிறேன். இந்த ஸ்லோகத்தில் அபச்சாரங்களை தாம் தொடர்ந்து செய்து வருவதாய் கூறி அவைகளில் மிக 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 கொடுமையான பாகவத அபச்சாரங்களை தீமையை விளக்கி அந்த அசஹ்யாபச்சாரங்களால் ஜீவன் அழிந்துபடுவான் என்ற சாஸ்திரார்த்தத்தை வெளியிடுகிறார். பாகவத அபச்சாரம் அத்தனை கொடியது என்பதை தெரிவிக்கிறார். சரணாகதன் ஆன பிறகு பிரபத்தி பண்ண பிறம் அறிந்தும் அறியாமலும் பல பாபங்களை சாஸ்திர பரிச்சயம் உள்ளவர்களும் செய்து வருவதை நாம் பார்க்கிறோம். இவற்றின் பயனை இங்கு விளக்குகிறார். புத்திபூர்வகமான பாபங்கள் பிராயஷ்சித்தங்கள் செய்தால்தான் விலகும். எந்த வகையான பிராயஷ்சித்தமும் செய்ய முடியாத நிலையில் அபாய சம்ப்ளவே சத்யா பிராயஷ்சித்தம் சமாச்சரேத் பிராயஷ்சித்திரியம் சாத்திர யத் புனಃசரணம் பிரஜேத் என்ற வசனப்படி எம்பெருமானிடம் பிராயஷ்சித்த பிரபத்தி செய்ய அது அடுக்கும். ஸோ அபுத்திபூர்வகான பிழைகள் அஸ்லேஷ விநாசங்களுக்கு விஷயமானவை. பிராரப்த பாபங்கள் அனுபவித்தே கழிக்க வேண்டியவை. அனாதிகால சஞ்சிதமான பாபங்கள் ஞாச வித்ய மகாத்மியத்தால் கழிகிறது. கவனக்குறைவால் ஏற்படும் பிழைகள் சரணாகதியின் பெருமையால் ஒட்டாது. தேச கால இந்த மாதிரி அது லகுவான அபச்சாரங்கள் சரணாகத்தின் பெருமையால் தொலைகிறது. இதெல்லாம் அபராத பரிகாதிகாரத்தில் முதல் வாக்கியத்தாலேயே சுவாமி தெரிவிக்கிறார். ஸோ சாஸ்திர வஷ்யனுக்கு, சாஸ்திரத்தை ஃபாலோ பண்ணுறவனுக்கு வேண்டுமென்றே பிறகு பிழைகளை செய்ய தோன்றாது. சாஸ்திரத்தை ஃபாலோ பண்ணுறவன் பிரபத்தி பண்ண அப்புறம் வேணும்னே பிழைகள் பண்ண தோன்றாது. அப்படி தோன்றினாலும் ஏற்பட்டாலும் முன் கூறியபடி உடனே பிராயஷ்சித்தமோ இல்லை எம்பெருமானிடம் அபராத க்ஷாபன ரூபமான புனப்பிரபத்தியோ செய்தே ஆக வேண்டும். சரி, அப்படி செய்யாமல் போனால் என்ன ஆகும் அப்படின்னா, எம்பெருமான் சரணாகதனை கஞ்சாபவந்தி காணாபவந்தி அவிதேய புத்திராபவந்தி அவிதேய பாரியாபவந்தி இகைவ கேச்சித் உபக்லேஷாபவந்தி என்று ரகசியாம்னாய பிராமணத்தில் தெரிவித்தபடி கூன் குருடு என்று ஆக்கிவிடுவானோ நம்மை. இல்லை பெண் பிள்ளை மனைவி கணவன் இவர்கள் நம் சொல் கேளாதபடி ஆக்கிவிடுவான். மற்றும் பல வகையான வருத்தங்களை அளிப்பான். இந்த பாபங்களுக்கு கழுவாயை தோற்றுவித்து இந்த மாதிரி ரிசால்வ் பண்ணி இவர்களை திருத்தி பணிகொள்கிறான். ஸோ இங்கு பல வகையான தாபத்ரயங்களின் அனுபவம், தேவையான சாஸ்திர ஞானம் இல்லாமல் எம்பெருமானின் அனுபவத்திற்கு குறைபாடும் தடையும், இந்த மாதிரி பல வகையான தாபத்ரயங்கள் ஆத்தியாத்மிகம் ஆதி பௌதிகம் ஆதி தெய்வீகம் அதனுடைய அனுபவமும், சாஸ்திர ஞானம் தேவையாக சாஸ்திர ஞானம் வேண்டிய சாஸ்திர ஞானம் இல்லாமல் இருப்பதும், எம்பெருமானுடைய அனுபவத்திற்கு குறைபாடும் தடையும் ஏற்பட்டும் எம்பெருமானுக்கும் பாகவதர்களுக்கும் பணிவிடை செய்வதற்காரிய அந்த ரசம், அந்த அனுபவம் அதற்கு தடையும்,
பகவதபசாரங்களும் பாகவதபசாரங்களும் சான்றோர்களின் பழிப்பும் தள்ளி வைப்பதும் சில வகை புண்ணிய பலன்களை கொடாமல் தடுப்பதும் சாத்வீகர்கள் நம்மை வெறுப்பதும் எண்ணிய சில நல்ல எண்ணங்கள் ஈடாராமல் இருப்பதும் இதெல்லாம் உபக்லேஷங்கள், இதெல்லாம் வரும். ஸ்ரீ கீதா பாஷ்ய தாத்பரிய சந்திரிகையிலும் ஸ்ரீமத் ரகசியத்ரய சாரங்களிலும் சுவாமி தேசிகன் இதெல்லாம் அருளுகிறார். சரணாகதி கத்தியத்தில் பாஷ்யக்காரர் தெரிவிக்கிறார், அகிருத்தியகரண கிருத்திய அகரண பகவதபசார பாகவதாபசார அசஹ்யாபசார ரூப நானாவிதானாந்தபசாரான் ஆரப்த காரியான் அனாரப்த காரியான் கிருதான் கிரியமானான் கரிஷ்யமானான் சர்வம் அசேஷ்டகா க்ஷமஸ்வா. இந்த சூர்ணிகையில் அத்தனையும் இங்கு இந்த ஸ்லோகத்தில் அதே கிரமத்தில் ஆழ்வான் விளக்கி அருளுகிறார். செய்ய வேண்டியவற்றை விடுவதும் செய்யக்கூடாததை செய்வதும் ஆக ரெண்டுமே தப்பு. இதுல முதல்ல அகிருத்திய கரணம், செய்யக்கூடாததை செய்வது பெரும் குற்றம். ஏன்னா செய்ய வேண்டியதை செய்யாமல் விட்டால் பிறகு பிராயஷ்சித்தங்களால் அந்த பிழையை போக்கிக் கொள்ள வாய்ப்புண்டு. செய்ய வேண்டினோம் ஆனால் செய்யலை, சைலண்டாக இருந்துட்டோம், அதுக்கு பிராயஷ்சித்தம் பண்ணிக்கலாம். ஆனால் அதனால் பாபம் அடைபவன் இவன் ஒருத்தந்தான். யாரு அந்த செய்ய வேண்டியதை செய்யலையோ அவன் ஒருத்தந்தான் பாபம் அடைகிறான். செய்யக்கூடாததை செய்தால் தானும் கெட்டு இவனை கண்டு மற்றையோரும் மதிமயக்கம் அடைய செய்ய நேரும். அது அதிக பாபம். ஒரு குரூப்பா பாபம் பண்றோம். ஆனது பற்றிய இங்கு ஆழ்வானும் பாஷ்யக்காரரை அடிவற்றி முதல்ல விகிதா அகரணைகி என்கிறார். விகித அகரணைகி சாத்திரங்களில் தெரிவித்தனவற்றை செய்யாதபடியாலும் என்பதற்கு அதுக்கு முன்னால நிஷித்த சம்சேவனைகி என்கிறார். சாஸ்திரங்களில் தடை செய்த பாபங்களை ஆர்வமுடன் தினமும் செய்வதாலும். ஸோ இதை கூறியிருக்கணும். ஆனாலும் பிரமாண வச்சனத்தை மாற்றி இந்த இடத்துல நிஷித்த கரணைகி என்று சொல்வதே போதுமாயிருக்க பிரமாண வாக்கியம் அவர் நினைவுக்கு வந்து, அதாவது விகிதஸ்யான் அனுஷ்டானான் நிந்திதஸ்ய சேவனாத் அனிகிரகாஞ்சைந்திரியானாம் நரக பதனமிருச்சதி என்ற பிரமாண வச்சனத்தை அடியொற்றி நிஷித்த கரணைகி என்று சொல்வதே போதுமாயிருக்க இந்த பிரமாண வாக்கியத்தை வச்சுட்டு சம்சேவனைகின்னு தெரிவிக்கிறார். அதாவது பகவத் சேவை தினமும் சேவனம் பண்ணுவதை வெளியிடவும், அசாதுவான காரியங்களை பக்தி ஸ்ரத்தையோடு பகவத் சேவையை போல அதை பண்றான் அப்படின்னு தெரிவிக்கிறார். ஹிரண்யன், ராவணன், சிசுபாலன், தந்தவக்தனன், துரியோதனன், பவுண்ட்ரகன் முதலானோர் எம்பெருமானை பழித்ததைப் போல் பகவத் அசூயையால் பழிப்பவர் உண்டானது பற்றி துவதபசார சதைகி என்கிறார். உன்னுடைய துவத் அபசார சதை, அதாவது தேவரிடத்தில் செய்யும் பல பல பிழைகளாலும் நீ அப்படி பண்ணிருக்கூடாது, நீ போய் என்ன இந்த 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 நிலைமைக்கு என்ன ஆக்கிட்டியே அப்படின்னு அவனை வெய்யறது. ஸோ அளவிட முடியாத கணக்கை தெரிவிப்பது. பகவத் அபசாரத்தை விட கொடியது மெய்யடியார்களிடம் படும் அபச்சாரங்கள் மிக்க வலிமையானவை, மன்னிக்கவே முடியாதது. தன்னிடம் பட்ட அபச்சாரங்களை தம் மெய்யடியாரிடம் பட்ட அபச்சாரங்களை எம்பெருமான் பொறுப்பதில்லை. ஆச்சாரியரிடம் அபச்சாரப்படுவது பகவத் பக்தரான ஆச்சாரியரிடம் அபச்சாரப்படுவது அசஹ்யாபச்சாரம். பகவத் பக்தர்களான சத்துக்கள், பாகவதோத்தமர்கள், அவர்கள் சத் சூத்ரர்கள், அவர்களை ஜாதியை விட்டு குறைவாக எண்ணுவது அசஹ்யாபச்சாரம். பகவத் துவேஷத்தால் பாஷண்டிகளைப் போல எப்போதும் பகவான் பெருமைகளை குறைவுபட கூறுவது அசஹ்யாபச்சாரம். எழுத்து அறிவித்தவரை தரக்குறைவாய் நடத்துவது, கல்வியை களவாடுவது, குரு துரோகம், வேதத்தையும் எம்பெருமானையும் பழிப்பது, இவை முதலானவைகள் அசஹ்யாபச்சாரங்கள். எல்லாம் கத்திய பாஷ்யத்தில் சுவாமி தேசிகன் தெரிவிக்கிறார். சரி, எம்பெருமான் நீயே எண்ண முடியாததுன்னு ஏன் ஆழ்வான் சொல்றார்? நாம் செய்யும் பிழைகள் நம்மால் எண்ண முடியாது,
ஆனால் எம்பெருமானாலும் முடியாதவை என்று எப்படி அப்படின்னா, எம்பெருமான் சர்வஜன் இருந்தாலும் பிராட்டியின் குணங்களை கூட கணக்கிட எம்பெருமான் வல்லவன் அல்லன் அப்படின்னு ஆழ்வானே தெரிவிக்கும் பொழுது, தேவப்பெருமானாலும் நாம் பண்ணும் பாப்பங்களை எண்ணி மாளாதபடி என்கிற அவ்வளவு பாப்பங்கள் நாம் பண்ண அப்படிங்கிறத எக்ஸாஜரேட் பண்ணி தெரிவிக்கிறார் சுவாமி. இதுல வாயாலும் மனத்தாலும் உடலாலும் செய்யும் பாப்பங்கள் மனு தெரிவிக்கிறாராம். வாயால் என்னென்ன பாப்பங்கள்? கொடுஞ்சொற்கள், அப்படியே குத்தி ஆசிட் மாதிரி பேசும் சொற்கள், புண்படுத்தும் சொற்கள், மிகைப்பட கூறுதல், எக்ஸாஜரேட் பண்ணி நாம் வில்லையே வளைச்சிருவேன் மலையே பேத்துருவேன்னு எக்ஸாஜரேட், வீணான வம்பளப்பு, கோல் மூட்டி விடல், குற்றம் கூறுதல், தீக்குறளை சென்றோதோம் அப்படின்னு ஆண்டாள் தெரிவித்த அந்த தீக்குறள், கோல் மூட்டி விடுதல், பொய் சொல்லுதல், பரநிந்தை பண்றது, மீதி வேற நிந்தை பண்றது, இதெல்லாம் வாயால் செய்யும் பாபங்கள். உடலால் செய்யும் பிழைகள் பிறருக்கு துன்பம் விளைவித்தல், மனத்தில் பிறருக்கு தொல்லையை எண்ணுவது, இதெல்லாம் வாயாலான குற்றங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, மொழி அறியாத பறவையாகவும் கால்நடைகளாகவும், மனத்திலான குற்றங்களுக்கு அறிவற்ற காட்டு மிராண்டியான நிலையும், உடலாலான குற்றங்களுக்கு மரம் செடி கொடிகளாகவும் பிறக்க மறுபிறவிகளில் நேரிடும் என்பது மனு ஸ்மிருதி. மனு சொல்றார், வாச்சிகைஹி பக்ஷி மிருகதாம் மானசைர் அந்திய ஜாதி தாம் சரீரஜ கர்மதோஷைகி யாதி ஸ்தாவரதாம் நரகா. இப்படி பிறப்பார்களாம் மறுபிறவியில். தாய் தந்தை ஆசான் முதலானவரை ஒருமையில் ஏளனமாக திட்டி பேசியும் ஹூங்காரம் செய்து மட்டமாக எண்ணினாலும் சுடுகாட்டில் கழுகும் காக்கையும் அண்டும் முள் மரமாய் மறுபிறவி எடுக்க நேரிடும் என்பதையும் தெரிவிக்கிறார் ஸ்லோகத்துல. ஹதோஸ்மி, கடைசியில ஹதோஸ்மி, பிரம்மவித அபச்சாரம் எரிந்து போன துணியை போல் இவனை ஆக்கிவிடும். எரிந்து போன துணி போல அழிந்து விடுவான். இதனால் அபச்சாரங்களின் கொடுமையை ஆழ்வான் நமக்கு விளக்கி, ஸ்ரீ தேவாதிராஜனின் கடாட்சம் கிடைத்தால் அந்த கடாட்சத்திற்கு பாத்திரமானவர்களுக்கு இவைகள் நேராதபடி அவனே அனுகிரகிப்பான் என்று சுவாமி ஆச்சரியமாக தெரிவிக்கிறார். அடியேன் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. தன்யோஸ்மி.